குட் மார்னிங் மேம். என் பொண்ணு வந்து துலிப் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் கிரேட் 5லேருந்து படிச்சுட்ருக்கா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது சிபிஎஸ்சி ரொம்ப டஃப்பாக இருக்கும், எப்படி அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவா அப்படின்னு யோசிச்சோம். ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டா. அதுக்கப்புறம் டீச்சர்ஸோட சப்போர்ட்டு, அவங்க ஸ்கூலில் சொல்லித்தர விதம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இது எல்லாமே நல்லா டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் நிறைய விஷயங்களை வந்து பாலிடிக்ஸ் பற்றி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறா, சயின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா, ஸ்பேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா. ஸோ புக்கோட நாலேஜ் மட்டும் இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய நாலேஜ் அவள் கெயின் பண்ணியிருக்கா. ஸோ அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஸ்கூலோட பேஸ்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஸ்கூலில் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து எஜுகேஷன் மட்டும் அப்படின்னு இல்லாமல் டிசிப்ளின் இருக்குது, எஜுகேஷன் இருக்குது, அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷன் அவுட் சைட் நாலேஜும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் அவங்களுக்கு கெயின் பண்ணும்போது வெளியே போகும்போது அவங்க எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸாக இருந்தாலுமே ஈஸியாக அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ப்ளஸ் அவகிட்ட நிறைய கரேஜ் டெவலப் ஆயிருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் நம்புறா. ஸோ நான் எதிர்பார்த்தது அது ஒன்று தான். எனக்கு அது வந்து துலிப் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் ஃபுல்ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச்.